everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற டைட்டில் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் எவ்ரி டியூஸ்டே நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே 3 piles இருக்குது. pile 1 ஒயிட் கலர் கிறிஸ்டல், pile 2 எல்லோ கலர் and pile 3 this dark green, right? Crystal, pyramid shape crystal. Okay, so கண்களை மூடிக்கோங்க, close your eyes, take a deep breath, inhale exhale 3 times பண்ணிக்கோங்க. பிரபஞ்சத்தோட இந்த ரீடிங்கோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கண்களை திறந்து பாருங்க. ஏதோ உங்களுக்கு வித்தவுட் செகண்ட் தாட் சூஸ் பண்ண தோணுதோ அதை சூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் pile 1. யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ pile 1 உங்களுக்கான மெசேஜஸ் உங்கள் பர்சன்ட் இருந்து அவங்க உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சரியா? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் pile 1. Please Spirit, what about the pile 1 person's energy? Pile 1 person's energy, please Spirit. Show the world the real you. Emotions are running high. Bring love into the situation. So it's time to take action. What do you need to release? Step out of your comfort zone. So pile 1 உங்களுடைய person energy is good right now. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஐ ஃபீல் எனக்கு இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை உலகம் அறிய கொண்டு வரணும். தட் மீன்ஸ் மேரேஜ், அதுதானே முடியும். ஸோ ஒரு கமிட்மெண்ட் வரணும். எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் இதை வந்து சரி செய்யணும். ஒரு இணக்கத்தை வந்து இந்த சூழ்நிலையில் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி லெவல் அவங்கள்ட்ட இருக்குது. அதிகமான இமோஷன்ஸாக பார்க்க முடியுது அவங்கள. ஓகே, ஸோ டூரிங் அவங்களுக்கு மூன் ஃபேஸ் அப்பெல்லாம் வந்துட்டு அதிகமாக இமோஷன்ஸ் ஆகுறாங்க. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. ஸோ கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தெரியுது pile 1 person. அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் Spirit, what about the energy of pile 1 person? Energy of pile 1 person. Third chakra, angel of strength, the world. Again அந்த வேர்ல்டு வந்து இங்கேயும் வேர்ல்டு வருது. இன்யாங் டோர் டு வேல்யூ ஸ்டார்ம் மார்னிங். ஸோ எல்லா விதமான இந்த திடீர்னு ஏற்பட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட புயல் ஆர் வாட், இடி மின்னல் எல்லாத்தையும் தாண்டி வந்து இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியும். ரைட்? அண்ட் ஒரு நிறைய போராட்டங்கள், இமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை, ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ நிறைய மன போராட்டங்கள் ஏற்பட்டு இப்போ ஒரு பக்குவமான நிலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரைட்? அண்ட் bring love into the situation. ஸோ மேபி இந்த வேர்ல்டு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் தான் அவங்களுக்கான ஒரு உலகம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த், அதான் நிறைய போராடி இப்போ அவங்க
கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. இதை வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து தாண்டி வரணும், ரைட்? அது மாதிரி இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய எனர்ஜியாக தெரியுது. ஓகே, டேரோ கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க? லெட்ஸ் see. pile 1 person அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் ரெசனேட் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். ரெசனேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால், பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see what about your pile 1 person, what they want to tell you. அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Magician, King of Pentacles, 10 of Wands, the Age of Cups, 9 of Cups, 10 of Cups. வெரி குட். பாட்டம் நோ ஹெரஃபண்ட் இருக்குது நமக்கு. ஸோ கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி என்னென்னா கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ மேரேஜ் பண்ணிக்கணும், இதில் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்ப்ளீஷன், அது ஃபேமிலி அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? தே வாண்ட் டு ஒன்று ஆஃபர் யூ லவ், அதர்வைஸ் சப்போஸ் நீங்கள் எதுவும் மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்குது அப்படின்னா அவங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக எஃபோர்ட் போடுற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் சில பேருக்கு அவங்க பர்சன் வந்து ஒர்க்கு அப்படி இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒர்க்காகலிக் பர்சனாக இருக்கலாம், ஏஜ்டு பர்சனாக ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் பர்சனாக இருக்கலாம், அண்ட் சில பேருக்கு ஆல்ரெடி மேரிடு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, லெட்ஸ் see some clarity cards. ஓகே, ஹெரஃபண்ட் வருது மறுபடி. ஸோ சூப்பர். ஸோ pile 1 person வந்துட்டு உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு ஆல்ரெடி அவங்க மேரிடாக இருக்கலாம், ரீயூனியன் விரும்புகிறாங்க, ஹீலிங் போயிட்டுருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் see அவங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் அவங்களுக்கு அவங்க எஃபர்ட் நான் போடுறேன் அப்படின்றத கூட தெரியப்படுத்துகிறாங்க. ஓகே, அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்சர்வ் பண்ணி பாருங்கள். Queen of Pentacles, Lovers, Queen of Cups, Magician is clarified by this one. சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி அவங்க ஆல்ரெடி மேரிடான பர்சனாக இருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். சில பேருக்கு இப்போ எப்படின்னா சாய்ஸஸ் இருக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு அவங்க சில பேருக்கு இருக்கலாம். அவங்க வந்து 2% இருந்தால் 2%ஐயும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு போராடலாம். ஓகே, வெரி ரேர். அது யாருக்காவது பொருந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ கன்ஃபியூஷன் இருக்கலாம் சாய்ஸஸ் இருந்தால். இல்லை சாய்ஸஸ் இல்லை அப்படின்னா மேபி
அம்மாவா மனைவியா அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா. சம்வாட் ஒரு 2 லேடிஸ்க்கு நடுவில் ஒரு போராட்டம் வந்து தெரியுது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ கண்டிப்பாக ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இப்போ வந்து அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கான ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் செட்டில் ஆகும்போது கண்டிப்பாக வந்து லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு இது பொருந்தும். கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் மேற்கொண்டு விஷயத்த ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வாட் இஸ் திஸ் 10 of wands? She wants to offer you love. சரியா, இப்போதைக்கு அவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா ஆஃபர் யூ லவ்ன்றத விட கமிட்மெண்ட் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் ஏன்னா அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பை விட முடியல. அவங்க வந்து they want to offer you commitment, right? 10 of wands, நீங்கள் வந்து வாக்கவே பண்ணுறீங்களா? சில பேர் பைல் 1 நீங்கள் வாக்கவே பண்ணியிருந்துருக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணியிருந்தா அவங்களுடைய பிளான் எப்படி இருக்குன்னா அவங்கள கம்யூனிகேட் பண்ணணும், இது ரிலேட்டடாக ஏதாவது எஃபர்ட் போடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. ஸோ பைல் 1 somewhat டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனாக எனக்கு தெரியுது. அண்ட் அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஐ திங்க் பேஜ் ஆஃப் கப்ஸ் இஸ் கிளாரிஃபைட் பை பேஜ் ஆஃப் கப்ஸ் இட்ஸ். என்ன எதிர்பார்க்குறாங்க? குயின் ஆஃப் வாண்ட்ஸ். ஒன்று அவங்க உங்ககிட்ட அப்பாலஜி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் அவங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு அவங்க வந்து பொறுமையாக இருக்காங்க, எஃபோர்ட் போடுறாங்கன்னு சொல்லலாம், பொறுமையாக இருக்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து நீங்கள் ஃபெமினின் தான் அடம் பிடிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது பைல் 1. சில பேருக்கு ஃபெமினின், டிவைன் ஃபெமினின் நீங்கள் விரும்புகிற மாதிரி அவங்க வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஃபெமினின் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிறதா அவங்க பர்சன் வந்து நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை தேடி அதை நோக்கி நீங்கள் போயிடுவீங்களோ, ஸ்டெப் எடுத்துருவீங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, 9 of cups is clarified by 9 of cups. ஸோ கண்டிப்பாக வந்து நியூ பிகினிங் வேணும், ரீயூனியன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட், அவங்களுடைய விருப்பமே வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ ஸ்டார்ட் வேணும் அப்படின்றது தான். ஸோ 7 of swords ஏன் வருது? 4 of cups, வேர்ல்டு. அகெயின் வேர்ல்டு கார்டே வந்து 3 times வந்துருச்சு நமக்கு. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து மேபி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட் வர்றதுக்கு ஒரு வேளை ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க இன்னும் வந்து நடந்த ஆக்சுவலி சில பேருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூனால மனக்கவலைகள் ஏற்பட்டிருக்கும். அது இன்னும் அவங்க வந்து ஒரு அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸாக தான் வச்சிட்டு இருக்காங்க. சரியா, அந்த ஒரு கவலை இன்னுமே இருக்குது. என்னைக்கோ அவங்க நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை தேடியெல்லாம் போகலை. அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த பாஸ்டே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. சரியா, ஸோ மேபி சில பேருக்கு அதில் ஒரு பாஸ்டில் நடந்த விஷயங்கள்னால இந்த கமிட்டட் லைஃப் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவங்க இருக்கலாம். ஓகே, பட் எனிகோ அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு நியூ பிகினிங். ரைட், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க.
சிலர் ஆல்ரெடி மேரிடாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுடைய ஃபீலிங் சம்வாட் நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டதா அவங்க ஃபீல் பண்ணலாம். சம் சிச்சுவேஷன்ஸ் லைக் தட் அந்த மாதிரி பார்க்க முடியுது. பட் எனிகோ இந்த கிரீவன்சஸ், இந்த கவலைகள், இந்த பயம், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும். வந்துட்டு லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றது தான் அவங்களுடைய அவங்க சொல்ல நினைக்கிறது. ஓகே, what they want to tell you. Pile 1 என்ன சொல்ல விரும்புகிறாங்க? ஹார்ட் broken. ஓகேவா, ரொம்பவே அவங்க ஹார்ட் பிரேக்கப்னால பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஃபீலிங் லாஸ்ட், ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்காக கூட அவங்க சில பேருக்கு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அவங்களுடைய லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ அது அவங்க ஒரு ஒன் சைடட் லவ் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் கூட அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பைல் 1, மெனி ஆப்ஷன், டெசிஷன், அன்கண்டிஷனல், ஸ்ட்ரிங் அலாங், ஒன் நைட் ஸ்டாண்ட். ஓகே, ஸோ சம்வாட் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். பட் எனிகோ அவங்க வந்து கிசஸ், ட்ராகன் ஃப்ளை, எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வரணும். அதாவது ஒன்று ஏதாவது தவறு இருந்தால் வெளிச்சத்துக்கு வரணும், மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் தீரணும், இருள் அகன்று ஒளி வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அண்டு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணுன்றது கார்டு வந்து நமக்கு ரொம்பவே வந்து கன்ஃபார்மாக கிடைக்குது. ஸோ பைல் 1 பர்சன், உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வெட்டிங் வரையும், மேரேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க பைல் 1க்கு அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1க்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரைட், இவ்வளோ நேரம் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸை பார்த்தோம். உங்கள் ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். Forgiving and learning. As you release and beat the past, you experience more love in your present moments. Attraction, you attract romantic love by enjoying this moment fully. The situation is calling for you to have faith, trust. Okay, so நீங்கள் reconciliation இருக்குதுன்னு சொல்கிறாங்க, soulmate-ன்னு சொல்கிறாங்க. ஓகே, let your friends help you. ஓகே, pay attention to red flag. யார் மேலே என்ன தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அதை கவனிங்க. கவனித்து கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மேலே தவறு இருந்தால் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேவா, ஸோ தட் அவங்க மேலே தவறு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மாறுவாங்க. ரைட், அவங்க தான் தவறு நம்ம சொல்லிகிட்டே உட்காந்துருந்தோன்னா மாற்றம்ன்றது ஏற்படுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா, அதை மனசில் வச்சுக்கோங்க. மனதளவில் வந்து மாற்றத்தை கொண்டு வாங்க. இன்னுமே அந்த பாஸ்ட்டை நினச்சி கோவப்படுறதோ, வருத்தப்படுறதோ, நெகட்டிவ் தாட்ஸோ, அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதே ஒரு நெகட்டிவ். ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு இதை வந்து என்ன பண்ணணும், பாசிட்டிவாகவே ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு இருக்கும்போது தானாக 2 பேருக்கு நடுவில் ஒரு அட்ராக்ஷன், கனெக்ஷன் ஏற்படும். ஸோ ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங். ரைட், ஸோ மறந்து மன்னிச்சு, ரைட், பழசை ரிலீஸ் பண்ணிடுங்க மனசுல இருந்து. ஸோ தட் இன்னும் அதிகமான அன்பை உங்களால் வந்துட்டு என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ரைட், ஈர்க்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் பாருங்கள். அண்டு நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக வந்து ரீகன்சிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சரியா, இதுக்குள்ளே யாருக்காவது சில பேருக்கு நான் ஒரு வீடியோவில் செப்டம்பரில் ரீகன்சிலேஷன் சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆனது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சரியா, சம்வாட் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியுது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இட் த்ரூ கமெண்ட் செஷன். ஓகேவா, அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுவும் நமக்கு தேவை. சரியா,
ஸோ அந்த கைடன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன? Pile 1 சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன். வேர்ல்டெல்லாம் 2-3 தடவை பார்த்துட்டோம். ஸோ you have been blessed with many spiritual insights. Soon you will begin a new journey, but for now take time to bask in the happiness of your dream coming true. சரி, ஓகே, உங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து நனவாகிற வரைக்கும் இப்போ உங்களுடைய கடமைகளை வந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எது சக்ஸஸ் அப்படின்றத பாருங்க. ஓகே, கடைபிடிங்க. தேவையில்லாத விஷயத்துலேருந்து விலகிடுங்க. எதெல்லாம் வந்துட்டு உங்களை டவுன் பண்ணுதோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து விலகிடுங்க. ஓகேவா? உங்களை எதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணுதோ அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை போட்டுகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறத நீங்கள் பார்க்க முடியும். சரியா? ஸோ I think this is what I have for you, Pile 1. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye-bye. Hi Pile 2. யாரெல்லாம் எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணிருந்தீங்களோ, Pile 2 உங்களுக்கான மெசேஜஸ் ஃப்ரம் உங்கள் பர்சன். ஓகேவா? Pile 2 பர்சன் Pile 2 பற்றி Pile 2 என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தேட் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? about this relationship அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் அபவுட் எனர்ஜி ஆஃப் Pile 2 பர்சன்? Pile 2 look at the bigger picture. Conclusions are within reach. Your commitment is being tested. Do not let your past hold you back. Meditate and contemplate. Communication is key. ஸோ ரொம்பவே வந்து ஆழமாக யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். மெடிடேஷன் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம் உங்களுடைய பர்சன். பட் ரொம்பவே ஆழ்ந்த ஒரு யோசனை. அது மாதிரி பாஸ்ட் வந்து எந்த விதத்துலேயும் அவங்கள எங்கேயும் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரியா? ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு தூரத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. ரொம்ப பக்கத்துலேயே வச்சு பார்த்தா அது வந்து உனக்கு பெருசாக தான் தெரியும். கொஞ்சம் தூரமாக வச்சு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது உனக்கு புரியும் அப்படின்னு அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ரொம்ப கூடிய சீக்கிரமே வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இந்த பிரேக்கப் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட், ரைட்? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. ஓகேவா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் நம்ம தாண்டணும், இருக்கிற சோதனைகளை கொஞ்சம் தாண்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் அவங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓ ஃபைன், சூப்பர். ஸோ இதில் வந்துட்டு ஒரு நல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்போது என்ன அப்படின்னா, அவங்க வந்து பிரச்சனையில் தூரமாக வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். அண்ட் ஒரு நல்ல ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள அவங்க ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த டைம் பீரியடில். சரியா? இனியும் வந்து பாஸ்ட்டை பிடிச்சிட்டு அதனால் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறையவே. ஃபைன், ஓகே. ஸோ என்னைக்கோ அவங்க வந்து ஒரு டக்குன்னு வந்து உங்களுக்கு எஸ் சொல்லலைனாலும் கூடிய சீக்கிரம் வந்து எஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் அவங்க இருக்காங்க மைண்ட் செட்டில். ஓகேவா? வாட் அபவுட் தேர் எனர்ஜி? ப்ளீஸ் ஸ்பிரிட். திங்கிங் பார்த்தோம் இல்லையா? லுக் அட் பிக்கர் பிக்சர். திங்க் பண்ணுறாங்க அபவுட் திஸ் ரிலேஷன்ஷிப். என்ன நிறைய திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஆக்ஷன் எடுக்கிறத பற்றியும் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த கார்டன் அண்ட் கேட்டு. ஸோ ஸ்டில் வந்து அவங்க சம்வாட் வெயிட் பண்ணுறாங்க, ரைட்? அந்த கேட்டு க்ளோஸ்டாக இருந்தாலும் அவங்க கையில் தான் சாவி இருக்குது. ஸோ ஈவன் தோ இன்னும் கொஞ்சம் அவங்க ஒரு தயக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் ஆக்ஷன் எடுப்பாங்க கூடிய சீக்கிரம்.
கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கலாம். வாவ், சன் blossoming abundance. சாரி. ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அபண்டன்ஸ், ஒரு சந்தோஷம் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அண்டு சன் கார்டு இருக்கும்போது என்ன ஆகுது, மேன் ஹோல்டிங் எ ஹார்ட், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட்டு, கொஞ்சம் அவங்களுக்கு மனம் தடுமாற்றம் இருக்கலாம். ஓகே, சில குழப்பங்கள் மட்டும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அண்ட் வாட் அபவுட் மெசேஜஸ் ஃப்ரம் டேரோ அப்படின்னு பார்க்கலாம். 5-2% அவங்கள்ட்ட சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? 5-2% வாட் தே வாண்ட் டு டெல் டு 5-2. அவங்க அவங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். 5-2%. Nine of Swords, thinking, over thinking இருக்குது கண்டிப்பா அவங்கள்ட்ட. Queen of Wands, right? 6 of Pentacles. The Queen of Wands வந்து ஃபைல் 1க்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன். somewhat ஒரு தேர்ட் பர்சன் மூலமா இல்லை தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் சொல்ல முடியாது, யாரோ கண்ட்ரோல் பண்ணலாம் சில பேருக்கு. ஓகே, அதை மீறி அவங்க ஆக்ஷன் எடுத்து வரணும். அண்ட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், கிங் ஆஃப் பென்டிகல், எம்பரஸ், கிங் ஆஃப் கப்ஸ், வெரி ஃபைன். ரைட், ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க. லவ்விங் அண்ட் கேரிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எமோஷ்னலாகவும் ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும், அண்ட் ஃபினான்ஷியலாகவும் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்டேட்டஸ் நல்லா வரணும். ஸோ ஈவன் அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு கூட அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது. 2 of Cups, சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கும். அண்ட் இனிமேல் தான் மாறும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அந்த கார்டு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. அவங்க வந்து கண்டிப்பாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க, they want to know some information. இன்னும் சில விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். ரைட், அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு எஃபர்ட்டோ இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம் அவங்க. ஓகே, இன்னும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவாங்க. பட் இட் வில் டேக் டைம். ரைட், ஸோ ஐ எம் கம்மிங், பட் ஐ எம் கம்மிங் வெரி ஸ்லோலி அப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு. சரியா? ஸோ அதுக்கான ஒரு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீ நம்பிக்கையோடு இரு, அண்டு நானும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அண்டு ஹீலிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங், ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டு பார்க்க முடியுது. ரைட், வாட் இஸ் திஸ் 9 of Swords ப்ளீஸ்? Page of Cups, again Queen of Wands, Queen of Cups. Oh my God. ஸோ someone is controlling நான் நினைக்கிறேன். மேபி உங்கள் சைடு யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, அது கூட அவங்களுக்கு வந்து உங்கள் மூலமாக அவங்கள நீங்கள் ஏதாவது பேசியிருக்கலாம். அதுக்கு அவங்க அப்பாலஜி எதிர்பார்க்கலாம். சில பேர் ஐ மீன் யாரோ அவங்கள பேச வச்சிருக்கலாம் அப்படி சொல்ல வரேன். அண்ட் அதுதான் அவங்களுக்கு ஓவர் திங்கிங்காக இருக்குது. என்ன நடந்தது, யார் என்ன பண்ணுறாங்க, என்ன இல்லை, அப்படி யாருமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து எப்படி நீங்கள் நினைக்கிறது தான் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கூட அவங்க யோசிக்கலாம். ஓகே, சில பேருக்கு what is this Queen of Wands please?
சில பேருக்கு அவங்க என்ன நினைக்கலாம்னா, நீங்கள் உங்களுடைய அன்புனால அவங்க ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு கூட அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய அந்த ஒரு அந்த அன்பு அது வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது, தூங்கோடாமல் பண்ணுது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கலாம். அப்படிங்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சரியா? உங்களுடைய எனர்ஜியை வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் மேபி அவங்க உங்களை வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்கலாம், உங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ அது எல்லாமே மாறுது. பிக்கர் பிக்சர்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்க மேபி பிரச்சனைகளை இப்போ வேறு மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்திருக்கலாம், மேபி அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் அவங்கள வந்துட்டு நம்பணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபைல் 2 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், சன், வேர்ல்டு, வா, கிங் ஆஃப் வாட்ஸ். உங்களுக்கு அவங்க மேலே அட்ராக்ஷன் இருக்குது, அவங்களுக்கும் உங்கள் மேலே ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம். மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா பேபி வேணும்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கான எஃபர்ட் வந்து 2 சைடும் இல்லாமல் இருந்திருக்கலாம் மேபி. ஸோ அந்த எஃபர்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு 2 ஆஃப் கப்ஸ் மீட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறாங்க, ரீயூனியன் பற்றி யோசிக்கிறாங்க. ஒரு மன போராட்டம் இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஹீலிங் வந்து போகணும், அதனால் அமைதியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னும் வந்து ஹீல் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனசளவில் ஒரு அந்த போராட்டத்தை பற்றின ஒரு அந்த தாட் இருந்துட்டு இருக்கிறனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. ஓகேவா? மீட் பண்ணுறதுக்கோ இல்லை ரீயூனியனுக்கோ இல்லை லவ் சொல்கிறதுக்கோ வந்து கொஞ்சம் பொறுமையாக இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், ஹீலிங் ஆகட்டும் அப்படின்ட்டு. பட் எனிஹோ ஸ்டார் இருக்குது. ஸோ நியூ பிகினிங் இஸ் தேர், கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸு அவங்க வந்து சம்வாட் ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம், உங்களை ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கலாம். அண்ட் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் த்ரூ ஆன்லைன் ஸ்பை பண்ணுறாங்க. ஓகே. ஹெரஃபண்ட் வந்துடுச்சு. ரைட். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. அது ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படின்ற ஒரு அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் கூட கேதர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க நினைக்கிற மாதிரியான விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க கமிட்மெண்ட்டுக்கு. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஸ்லோலி தே வில் கம் அவுட் ஆஃப் சம்வாட். சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே. ஈவன் அவங்க மணி ரிலேட்டடாக போராடிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஓகேவா? டீம் ஒர்க்கு பார்க்க முடியுது, ஸோ மணி தேவை அப்படின்றத பார்க்க முடியுது. அதில் அவங்க வந்துட்டு போராடிட்டு இருக்கலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம எடுக்கும்போது இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஈவன் நீங்கள் மீட் பண்ணணும்னு விரும்பலாம். என்னைக்கோ அவங்க வந்து அது கொஞ்சம் நடக்கும், பட் கொஞ்சம் இப்போதைக்கு ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்குது. ஓகே. எஸ், அவசரப்பட வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களுடைய தாட்டாக தெரியுது. பட் நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஓகே. ஸோ everything is positive here, right? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு தாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
அவங்க எதிர்பார்க்குறாங்க, சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட. ஸோ லெட்ஸ் see. எனிவோ இங்கே நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கார்டு வந்துடுச்சு, ரைட்? அவங்க ஒரு வெயிட் பண்ணுறாங்க. எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க? அவங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குமான்னு வெயிட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டார் எம்பரஸ் எல்லா டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் எதுவும் பண்ண முடியாது. டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து அப்ரோச் பண்ணுவேன். கமிட்மெண்ட்டு வந்து ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? வாட் அபவுட் திஸ்? So pile 2, time with friends, moving on happily, single, living in the moment, having fun. ஹீலிங் ஹார்ட் பார்த்தீங்களா? ஹீலிங் போயிட்டு இருக்கு. பட் என்னைக்கோ அவங்க வந்து இருக்கிற டைமில் வந்து அவங்க இருக்கிற சுச்சுவேஷனை ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, டாக்கிங், டெக்ஸ்ட், கால், மெயில் ஏதாவது வந்து உங்களுக்கு வரலாம். Addiction, have faith, love is coming, surprise invitation or meeting, wow, hesitation, clarity, truth, revelation, solidarity, force, honor, protection, power. ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு அடிக்ஷன் இருக்கலாம், ரைட்? ஒரு அப்சஷன் இருக்கலாம், அண்ட் கண்ட்ரோலிங் இருக்கலாம், இல்லை யாரையாவது கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால ஒரு பிளாக்கேஜஸ் ஏற்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு அவங்களால போக முடியாது அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ நம்பிக்கையாரு லவ் வந்துட்டு வரும். கண்டிப்பாக சர்ப்ரைஸாக வந்து ஒரு மீட்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம் அவங்களுக்கு, ஆனால் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு நடக்க இருக்கு. ஓகே, ஸ்வாட் அண்ட் ரோஸ், ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தெளிவு வேணும் அப்படின்றது அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். ஹார்ட் பிரேக் மறுபடியும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கலாம். ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பைல் 2க்கு ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? Express your love. Wow, honeymoon. Forgiving and learning. Love yourself first. Wow, engagement to yourself. Past life relationship. உங்களுக்கு வந்து ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கலாம். இந்த பிறவி இல்லாமல் பல பிறவிகளில் அந்த ஒரு பாண்டேஜ் உங்களுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணுங்கள். உங்களை வந்து உங்கள் மைண்ட் செட்டை ஃப்ரீ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை நோக்கி ஸ்டெப்ஸ் எடுங்க. ஓகே, ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது தவறுகள் உங்கள் பக்கமோ அவங்க பக்கமோ இருந்தால் அதை மன்னிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அண்டு கண்டிப்பாக நீ ஒன்றை ஃபஸ்ட்டு விரும்ப. நீ எந்த அளவுக்கு உனக்கு இம்பார்ட்டன்ஸ் நீ கொடுக்குற அதை பொறுத்து தானே அடுத்தவங்க உனக்கு கொடுப்பாங்க, ரைட்? அக்கா நம்ம செல்ஃபிஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்கள் லவ்க்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் மேபி அதிகமாக. அதுவே வந்துட்டு அவங்க புரிஞ்சிக்காமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சீப்பாக வந்துட்டு என்ன சொல்கிறது,
அந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுவோம் பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கிறது, எப்போ கால் பண்ணாலும் இம்மிடியேட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறது, கால் பண்ணிட்டு ஓகே ரைட். இருந்தாலும் வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப டக்குன்னு கிடைக்கும் போது அதோடைய அருமை வந்து தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய பர்சனுக்கு. அதனால தான் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கான மரியாதை ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் மோரோவர் அவங்க மேலே உங்களுக்கு லவ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன் தயங்கணும்? அவங்க சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ், ரைட்? ஒரு ஈகோவோ இல்லைனா என்ன ஆகுமோ அப்படின்னு பயமோ எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு அந்தளவுக்கு லவ் இருக்குதுன்னா யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ், ரைட்? அதுவே வந்துட்டு ஒரு ரீகான்சிலேஷனுக்கு வழிவகுக்கும். ஹனிமூன் அப்படின்னு பார்க்க முடியுது. என்கேஜ்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. 5-2 வெரி நைஸ். உங்களுக்குலாம் வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்கேஜ்மெண்ட் இருக்குது, ஹனிமூன் இருக்குது, ரைட்? நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, எந்த அளவுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கும். சரியா? ஸோ மேரேஜ் அண்ட் தென் ஹனிமூன் அது வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ பை2, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய். கைடன்ஸ் வந்துட்டு ஓகே. பை3 ஹாய் பை3. யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, பை3 உங்களுக்கான உங்கள் பர்சன்ட்டு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவங்க என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொருந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஃபோன் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. Your dreams need a practical plan. Do not let pride get in your way. You and your loved ones are safe. Nothing will come out this situation. Your new start is coming. Your hard work is paying off. Very nice. So அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா பை3 கண்டிப்பாக இதுக்கு வந்து கனவு கண்டுட்டே இருக்கிறது பத்தாது, கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். பரவாயில்ல. ஓகே ஃபைன். அண்ட் ஃபுல் மூன் இன்ஜிலி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, மேபி ஏதாவது எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பை3 ரெண்டு பேருக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. மேபி உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ்டாக இல்லாமல் போயிட்டு இருக்கலாம். ஒரு சிலர் வந்து ஸ்டேட்டஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா படிப்பில் ஒரு வித்தியாசம் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அதனால இன்னொருத்தவங்க கொஞ்சம் அவங்க பிஹேவியர் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். பட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு ஈக்குவலாக வந்துட்டு இருக்கணும். மேபி அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு மனப்பான்மை அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. So once again,
ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு க்ளோஸராக அவங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான முயற்சியை போடணும். இருந்தாலும் மேபி அவங்களுடைய அந்த ஒரு ஈகோ சம்வாட் ஏதோ ஒன்று அவங்கள தடுக்குதுன்னு சொல்லலாம். சரியா? உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் சம்வாட் அவங்களுக்கு ஒரு அந்த கொஞ்சம் இறங்கி வரணும் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தடை பண்ணுது. ஸோ நீங்க அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க, அது வந்து கன்ஃபார்ம். ஓகே, ஸோ கண்டிப்பாக அடுத்து என்ன நடக்க போகுதோ அது வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்றத அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஓகே, அதுக்கான ஸ்டெப்பை வந்து எடுப்பேன் நான் அப்படின்றத அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. ஓகே, அவங்களுடைய எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 53% எனர்ஜி. நீங்களும் கொஞ்சம் அவங்க சைடு வந்து மாற்றிக்கணும். அவங்க இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நீங்களும் நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? கான்ட்ராக்ட், ஆஸ்லேட்டிவ், victory, testimony, human holding contact. ஸோ பைல் 3 அவங்க வந்து ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷனை கொண்டு வர்றதுக்கு போராடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேபி நீங்கள் ஏதாவது யோசிக்கலாம், அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னா என்னைக்கும் அவங்களுடைய மைண்டில் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? சில பேருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம் இல்லையா, ஒரு தாழ்மனப்பான்மை இந்த மாதிரி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது பொருந்தலாம். சரியா? ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக அவங்க வந்து குறைச்சி எடை போடப்படுறதா கூட அவங்க ஃபீல் பண்ணலாம். ஓகே, மேபி ரைட். இது யாருக்காவது இது பொருந்தருக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் அவங்க கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கு. சரியா? அது வந்து சரி பண்ணிட்டா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும். விக்ட்ரி, ஒரு இந்த பேலன்ஸ் மட்டும் வரணும். அப்படி வரும்போது யூ அண்ட் யுவர் லவ் ஒன்ஸ் ஆர் சேஃப். உங்களுடைய லவ்வும் சரி, நீங்கள் 2 பேருமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ அப்படியே ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்காங்க. ரைட்? ஸோ டைரக்ட் கார்ட்ஸில் பார்க்கலாம் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க. பைல் 3, Star, Page of Cups, 10 of Cups, Judgment, 3 of Pentacles, and now Swords. ஸோ பைல் 3 சம்வாட் நீங்கள் அவங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டு பழசியை நினச்சி அதுலேயே வந்து பிடிவாதமாக இருக்கிறனால மேபி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஏற்கனவே கான்ட்ராக்ட் பார்த்தோம். சில பேர் வந்து டிவோர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? என்னைக்கோ உங்களுக்கு வந்து பழைய விஷயங்கள் நடந்ததுனால புது விஷயங்கள் ஒரு நம்பிக்கை வராமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
let's see some clarity. ஹீலிங் அலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ pile 3 what about the star பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட். இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் போராடி போகிற மாதிரி தான் இருக்கும். அவங்களால உங்களுக்கு லெசன்ஸ் இருக்கும், உங்களால் அவங்க லெசன்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக ஏற்பட்ட ஒரு உறவாக இருக்கும். 3 of Pentacles, டவர், 4 of Wands. ஸோ கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகளும் மாறும். அன்எக்ஸ்பெக்டடாக அது இல்லாமல் கூட போகும் பிரச்சனைகள். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஓகே, அதை அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படின்னா அதுவும் கூடிய விரைவில் என்னாகும், அது எல்லாமே இல்லாமல் போகும். அண்ட் வாட் அபவுட் பேஜ் ஆஃப் கப்ஸ், ஜஸ்டிஸ் அகெயின், King of Pentacles, 10 of Swords. சில பேருக்கு pile 3 இது வந்து நம்பிக்கை இல்லாமல் போய் பிரேக்கப் ஆகி ஒரு எண்ட் ஆகி இருக்கலாம். ஓகே, ஒரு டிவோர்ஸ் போயிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஆல்ரெடி நீங்கள் மேரிடாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து டிவோர்ஸ் கொடுக்க விரும்பலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு தெரியுது. ஸோ pile 3 வாட் இஸ் கோயிங் ஆன், சில பேருக்கு பொருந்தலாம். அந்த டிவோர்ஸ் கேஸில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். அகெயின் 7 of Swords. ட்ரஸ்ட் இஷ்யூ தான் ப்ராப்ளம். அதை சரி பண்ணிட்டாலே இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லணும்னு நினைக்கலாம். ஸோ ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்தா இந்த இது அவங்களுக்கு அதுதான் வந்து பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. மேபி அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ரைட், ஸோ பேலன்ஸ்டாக இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அகெயின் 2 of Swords. எது உண்மை எது போய் என்ன நடக்குது அப்படி இல்லை என்ன செய்யணும் அப்படின்றதே புரியாமல் இருக்கலாம். சில பேருக்கு வந்து pile 3 நீங்கள் ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசக்கூடியவங்களா இருக்கலாம், இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லைனா அவங்க சொல்கிறதான் கரெக்டு இது நீங்களாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் சம்வாட் ஃபெமினின். ஓகே, அவங்க வந்து அவங்க பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துது. ஓகே, ஸோ அவங்க மேபி நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்ற ஒரு புரிதலுக்கு கூட அவங்க வந்திருக்கலாம். ஸோ pile 3 உங்கள் பர்சன் வந்து நீங்கள் பேசினது நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து புரிய வருது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றத அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போ தான் நான் வந்து கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வரேன், என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டியோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க சொல்கிறது. 3 of Pentacles clarified by 4 of Cups, Fool. ஸோ சில பேர் நீங்கள் வெரி ரேர் ஐ திங்க் ஸோ உங்களோட சேர்ந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா திருப்பி பிரேக்கப் ஆகிருக்கலாம், மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப ரேர். அண்ட் அவங்க வந்து பாஸ்ட்டு தான் நினச்சி வருத்தப்பட்டுருக்காங்க. 4 of Cups வந்த வரைக்கும் சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பழசு நினச்சி வருத்தப்படுறாங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் அவங்க கண்டுக்கிறதாவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா ரீயூனியன் வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா இல்லையா?
இல்லை உங்களுடைய ஸ்டேட்டஸு, உங்களுடைய லைஃப்பில் ஒரு growth வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்களா அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. ஸோ மீட் பண்ணணும், வரணும் அப்படின்னு நினைக்கலாம். அவங்க ஒரு இந்த கன்ஃபியூஷன்ல இருந்து ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? பட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதுன்னு சொல்லலாம். 7 of Swords ஸ்டார், ரைட்? இங்கே கன்ஃபியூஷன், ஒரே குழப்பங்கள், நம்பிக்கையின்மை, அதுதான் பார்க்க முடியுது. இந்த விஷயம் மாறும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இல்லை மாறணும், மேபி நீங்கள் அவங்கள நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்களா அவங்க மேலே, அப்படி இருந்தால் மாறணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அவங்கள வந்துட்டு நம்பணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 3 of Cups, Page of Pentacles, டெவில். ஸோ பைல் 3 நிறைய தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்னால குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ நம்பிக்கையை வந்து யாரோ கெடுத்திருக்கலாம், ரைட்? இந்த சூழ்நிலை வந்து மாறும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது. ஓகே, let's see. பைல் 3 பர்சன் வந்து என்ன சொல்ல நினைக்கிறாங்க பார்ப்போம். சில பேர் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அவங்க விரும்புகிற மாதிரி நடக்குமா நடக்காதுன்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து வந்திருக்கும். Abundance, keep a positive mindset, manifest exactly what you want, gratitude, bliss, right? அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்போம், நமக்கு தேவையானதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் டுடே. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கோபம் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சம்வாட் ஒரு காம்படிட்டிவாக ஃபீல் பண்ணலாம். அண்ட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ், அதனால அவங்க வந்து ஹார்ட் பிரேக்கு, பெயின், செப்பரேஷன், எனக்கு தான் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அவங்களுக்கும் இருக்குது. அவங்க அதை தெரியப்படுத்தாமல் வெளிக்காட்டாமல் இருக்கலாம். மேபி உங்களுக்கு தெரியல அப்படின்னா. ஓகே, ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் ஒர்த், டைம் டு ஹீல், ஷேடோ ஒர்க், செல்ஃப் அப்ரிசியேஷன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சரி பண்ணிக்கிறேன், ஹீல் பண்ணிக்கிறேன், ரைட்? என் பக்கம் எது சரி எது தப்பு, என்ன என் சைடு இருக்கிற தவறை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போதைக்கு சப்போஸ் நீங்கள் அவங்க சைடு ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்றது அவங்களுடைய ஒரு மெசேஜாக எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பே அட்டென்ஷன் டு ரெட் ஃப்ளாக்ஸ். இங்கேயும் பார்த்தோம், உங்களுக்கும் ஒரு ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்க. எது தவறான சைடு பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொமான்டிக் ஃபீலிங்ஸ், ட்ரஸ்ட்டு, என்கேஜ்மெண்ட். வாவ் வாவ், பரவாயில்ல. ரெட்ரீட் இருக்குது, என்கேஜ்மெண்ட் இருக்குது. வாவ், நைஸ். ஸோ ட்ரஸ்ட்டு, ஃப்ளர்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம். ட்ரூ லவ் இருக்குதா இல்லையான்னு மேபி. பட் ஏஞ்சல் வந்து உங்களை வந்துட்டு நம்புங்க, உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ தவறான விஷயங்களை சரி பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து பிரேக்கப் பண்ணணும், விட்டு போயிடணும் அப்படின்ற தாட்டெல்லாம் தேவை கிடையாது. தவறான விஷயங்கள் வந்து சரி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் மறுபடியும் உணர முடியும். ஓகே,
ஸோ மேரேஜ் அதுக்கப்புறம் ரெட்ரீட் வெளியே போகிறது ஹனிமூன் சொல்லிக்கலாமா, தனியாக போய் ஹாப்பியாக இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஐ ஃபீல் நான் வந்து கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். பைல் 2க்கு மட்டும் மறந்துட்டேன், ஏதாவது ஒன்று மறந்துட்டு. ஸோ லெட்ஸ் சி பைல் 3 உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கான கைடன்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஸோ தேட் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Guardian of emotion. The situation requires emotional maturity and total trust. இங்கே ட்ரஸ்ட் இஷ்யூ தருது பைல் 3. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்றது வேணும், ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய இன்டென்ஷனை வந்து குட் இன்டென்ஷனாக வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. உங்களுடைய சேலஞ்சஸ் எல்லாமே ஸோ தட் உங்களால் சால்வ் பண்ண முடியும். எது தப்பு எது சரி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா டக்கு டக்கு நம்ம மற்றவங்களே குறை சொல்லிட்டே இருக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாலே மாமியார் அப்படி இப்படி பண்ணுவாங்களா, அப்படி நோ, தட் இஸ் நாட் குட், ரைட்? ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் யூ நீட் டு பி பேஷண்ட், ரைட்? அதே மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஒரு பொறுமை இருந்தால் அது வந்து தோற்று போகாது. ஓகே, ஸோ உங்களுக்குள்ள சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்துங்க. கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அவங்களே அந்த அதர் பர்சனே டிபெண்ட் பண்ணியே இருக்கணும் அவசியம் கிடையாது. அந்த அதர் பர்சன் வந்து உங்களை வந்துட்டு உங்கள் பர்சன் வந்து கவனிக்கணும், கேர் பண்ணிக்கணும், என்ன நல்லா வச்சுக்கணும், அப்படி பண்ணிக்கணும், அப்படி தான் நம்ம யூஸ்வலாக எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? பட் என்ன தெரிய வருது, லைஃப் லெசன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை வந்து கொடுங்க, ரைட்? நீங்கள் அன்பாக இருக்கிறது, கேர் பண்ணுறது, ஓகே? அட் த சேம் டைம் உங்களுக்கான ரெஸ்பெக்டும் அங்கே இருக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு தராசு தட்டு ரெண்டும் பேலன்ஸ்டாக ஈக்குவலாக சமமாக இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி கொண்டு போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஒரு பியூட்டிஃபுல்லாக, ஒரு எக்ஸைட்டடாக, ஹாப்பியாக இருக்கும். சரியா? So pile 3, I hope this may be helpful for you. I hope you enjoy this one. And மறக்காம notification bell icon on பண்ணி வச்சுக்கோங்க. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.